வீடியோல பைத்தான்ல எப்படி ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல நம்ப பண்றது? யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்குறோம். அந்த இன்புட்டோட நம்பரோட ஃபேக்டோரியல நம்ப அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணணும். அது எப்படி பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபங்ஷன நம்ப எழுதிப்போம். டெஃப் ஃபேக்டோரியல்ன்னு போட்டு, அதுல நம்ப இன்புட்டா n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர நம்ம வாங்கிப்போம். அந்த நம்பர் வந்து ஒரு வேள அந்த n இஸ் ஈக்குவல் டூ 1 இருந்துச்சு அப்படின்னா, அப்படி இல்ல 1 அப்படி இல்ல அப்படின்னா, ஆர் n இஸ் ஈக்குவல் டூ 0 இதுல 2ல 0 ஆர் 1 இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ரிட்டர்ன் 1ன்னு நம்ம குடுப்போம். ஏன் ரிட்டர்ன் 1ன்னு குடுக்குறோம்னா, ஃபேக்டோரியல் ஆஃப் 1 0 இஸ் ஈக்குவல் டூ 1 அப்புறம் எல்ஸ் அப்படின்னு போட்டு, நம்ப இன்னொரு விஷயம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, திரும்பி அதே இத வந்து நம்ம ஃபேக்டோரியலா நம்ம குடுக்க போறோம். என்னன்னா ரிட்டர்ன் n இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் 1 அப்படின்னு குடுக்க போறோம். இந்த கோடு எப்படி வொர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் நம்ப குடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம 3 அப்படின்னு குடுக்குறோம் அப்படின்னா, 3க்கு 3 இன்டூ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோட்ல வந்து ஃபேக்டோரியல் 3ன்னு குடுக்கும். அந்த ஃபேக்டோரியல் 3ன்னு போனதுக்கு அப்புறமா, இஃப் கண்டிஷன் போகும். இஃப் கண்டிஷன்ல 0வும் இல்ல, என்னோட வேல்யூ 0வும் இல்ல, 1ம் இல்லங்கும்போது, நெக்ஸ்ட் எல்ஸ்க்கு போகும். எல்ஸ்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, 3 இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் 2 அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்து திரும்பி 2வது கண்டிஷன் வரும். அப்ப 2வது கண்டிஷன்ல வரும்போது என்ன என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் இந்த இடத்துல நம்ம ஃபேக்டோரியல் ஆஃப் 2 அப்படின்னு நம்ம குடுத்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஃபேக்டோரியல் ஆஃப் 2 உள்ள போய் மறுபடியும் இந்த கோடு வரும். மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா, 2 n ஓட வேல்யூ வந்து 2 மாறி 2 இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் 1 அப்படின்னு வரும். ஃபேக்டோரியல் ஆஃப் 1 வந்துருச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கான ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 இன்டூ 1 அது வந்து என்ன அப்படின்னா, அதோட வேல்யூ வந்து 2ன்னு வரும். அப்ப 2ன்னு வந்தோனே இதுக்கப்புறம் பேலன்ஸ் மேல போய் மேல ஃபேக்டோரியல் ஆஃப் 2 ஓட வேல்யூ வந்து 2 அப்படின்னு வந்ததுனால, இந்த இடத்துல என்ன ஆகும்னா 3 இன்டூ 2 அப்படின்னு வரும். 3 இன்டூ 2 ஓட வேல்யூ வந்து 6. கடைசியில நம்மளோட ஆன்ஸர் வந்து என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா, 6 அப்படின்னு நம்மளுக்கு வந்துரும். இப்ப நம்ப அத யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது எப்படி வாங்கணும் அப்படின்னா, இப்ப n இஸ் ஈக்குவல் டூ இன்ட் அப்படின்னு குடுக்க போறோம். ஏன்னா நம்ப குடுக்குற ஃபேக்டோரியல் வந்து இன்டிஜரா தான் இருக்கணும். அதுக்கப்புறமா இன்புட்ல என்டர் இன்டிஜர் நம்ம குடுக்குறோம். இப்ப நம்ம இத ரன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு நம்பர் கேட்கும். அதுல நம்ப 3 அப்படின்னு நம்ம குடுத்துருக்கிறோம். குடுத்து என்டர் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அது என்னோட வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இப்ப பிரின்ட் ஸ்டேட்மென்ட்ல ஃபேக்டோரியல் ஆஃப் n அப்படின்னு நம்ம குடுத்தோம் அப்படின்னா, இது ஃபேக்டோரியல் ஆஃப் n ஓட வேல்யூ 6 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த கோட்ல வந்து நம்ம ஃபங்ஷன வந்து பிரின்ட் போட்டு பிரின்ட்க்குள்ள அந்த ஃபங்ஷனோட நேம வந்து நம்ம குடுத்துடுறோம். ஃபங்ஷனோட நேம் அதுல குடுத்தா தான் ப்ராப்பரா இதாகும். இப்ப நம்ம 5 அப்படின்னு ஒரு வேல்யூ குடுக்குறேன். அதுக்கு வேல்யூ 120ன்னு வரும். ஸோ இதுதான் ஒரு பர்ட்டிகுலர் பைத்தான்ல ஃபேக்டோரியல் எப்படி பண்றதுங்கிறதுக்கான கோடு. இதுலயும் வந்து நெறைய எரர்ஸ்லாம் வரும். அத வந்து நம்ப ட்ரை அண்ட் எக்செப்ட் அப்படிங்கிற மெத்தட்லாம் யூஸ் பண்ணி எரர் ஹேண்ட்லிங்கும் பண்ணலாம். அத வந்து நான் இன்னொரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு. இதே மாரி வீடியோஸ் உங்களுக்கு கோடிங் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சேனல ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.